அந்த ரவுடிகிட்ட பேசியாச்சு சரியா, நீயும் கேஸ் கொடுக்க மாட்டேன் அவனும் கேஸ் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. அதனால் வெறும் சிசிஆர் காப்பி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நீ அங்கே போய் ஒரு சைன் மட்டும் பண்ணணும் போல். சரிம்மா, எனக்குமே பெருசாக பெயின்லாம் தெரியல. நம்ம பேசாமல் இன்னைக்கு ஈவினிங்கே போய் சைன் போட்டு வீட்டுக்கு போகலாமா? சரி, நான் அப்பா கிட்ட பேசிட்டு என்னென்னு சொல்கிறேன். அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்ததே தப்பு. சரி, ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தானே நாளைக்கு அவன் உன்னை திருப்பி அடிக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும். டெய்லி உன்னை வெளியே அனுப்பிட்டு பயத்திலே இருக்க முடியுமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கூட அதை கூட சொல்லவே மாட்டேங்கிற. பெத்த வயிறு எப்படி வலிக்குது தெரியுமா? உன்னை இத்தச்சோடு வளர்த்தி ஆளாக்கி இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்கவா நான் இதெல்லாம் பண்ணேன்? அம்மா, இப்போ எதுக்குமா அழுகுறீங்க? எனக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா. அவன் வந்து ரோட்டில் வந்துட்டு 2 பேரும் இடிச்சிட்டோம். அதுக்கு அவன் என்னை அடிச்சிட்டா, நானும் திருப்பி அடிச்சிட்டேன். அவ்வளோதான், வேறு பிரச்சனையே இல்லை. இனிமேல் நான் அவனை பார்க்க போகிறதும் கிடையாது, சண்டை வர போகிறதும் கிடையாது. நீ அப்படி சொல்கிற, இதவே காரணமாக வச்சு அவன் நாளைக்கு எங்கேயாவது பார்த்தானா உன்னை அடித்தான்னா என்ன பண்ணுறது? இதுக்கு தான் ரவுடிங் கிட்டியில் வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது. அவனை பார்த்தாவே தெரியலையா, சரியான ரவுடியாக இருப்பான் போல். ஆளும் அவனோட சைஸும் அவன் சைஸுக்கு நான் தூக்கிப்பட்ட சொன்னா நீ தாங்குவியா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அழுகிறது நிறுத்துங்க. போடா, என் வழி எனக்கு தானே தெரியும். ஆண்டி மாமா சோனி, ஏன் ஆண்டி அழுகிறீங்க? அழுகாதீங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் சண்டைக்கு வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சரண் கூட இருந்துகிட்டே இருப்பேன். ஒரே கிளாஸ் தானே, அவன் கூடயே போயிட்டு அவன் கூடயே வந்தார, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, நீ வேணா அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரதுன்னா பேசிட்டு வா, நான் வெளியே உட்காந்துருக்கேன். ஓகே ஆண்டி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா போய் சாப்பிட்டு வாங்க, நான் வேணா வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும். இல்லைம்மா, எங்கே பசிக்குது. ஆண்டி அப்படிலாம் சொல்லாமல் போய் சாப்பிடுங்க ஆண்டி, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் இங்கேருந்து போவேன். சரிம்மா, சாப்பிட்டு வரேன், பார்த்துக்கோ. ஏதாவது டாக்டர் மாத்திரை மருந்தெல்லாம் அதை வாங்க சொன்னாங்கன்னா நீ தனியாக போகணுமே, நீ போயிட்டு வந்துடுவியா? இல்லை ஆண்டி, என் கூட என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா கலை. ஆண்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, சரணை நாங்கள் பார்த்துக்கோ, நானும் அவனோட கிளாஸ்மேட் தான். என் பேர் கலையரசி. சரிம்மா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்கள். நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன், அதுக்கப்புறம் வேணால் சாப்பிட போகிறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க. ஓகே ஆண்டி. இப்போது பரவாயில்லையா சரண்? ஓகே தான் கலை, இப்போ எனக்கு பெருசாக வலியெல்லாம் இல்லை. நீ முதல்ல எதுக்கு இப்படி பண்ண அதை சொல்லு. எத்தனை பேர் தான் கேட்பீங்க? அதான் சொல்கிறேன்ல, நானும் அவனும் போயிட்டு இருந்தோம், தெரியாமல் இடிச்சிட்டேன். அதுக்கு அவன் என்னை அடித்தான், எனக்கு காயமாயிடுச்சு, வலிச்சது, திருப்பி அடிச்சிட்டேன். நீ சொல்கிறத நம்புற மாதிரியே இல்லை சரண். நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். உண்மை இன்னமும் அதை தான் என்னால் சொல்ல முடியும். சரி சரி விடுடி. சந்தியா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா சரண். என்னது சந்தியாவா? என்ன கேட்டா? இதை மட்டும் நல்லா வக்கனையாக கேளு. சோனி, சொல்லு சோனி. அவன் நீ எங்க, ஏன் வரல அந்த மாதிரியெல்லாம் கேட்டா. அப்புறம் லாஸ்ட்டில் உன் ஃபோன் நம்பர் கேட்டா. எனக்கு அவள் கேட்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல தெரியுமா. இந்த மாதிரி ஏதாவது அடிதடி பண்ணிவிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், போலீஸ் கேஸ் ஆக போகுது அந்த மாதிரி சொன்னால் உனக்கு அவளுக்கு மேலே சரியான பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். அதனால் நான் அது எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிட்டான், அதான் வரல சந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இன்னைக்கு அவன் ஆனால் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தா தெரியுமா. உன்னை பற்றி மட்டும்தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பான் என்கிட்ட. ஆனால் நீ இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க. ஃபஸ்ட் இயர்லேயே உனக்கு இந்த அடிதடி சண்டையெல்லாம் தேவையா சொல்லு? ஏதாவது ஆயிருந்து கேஸ் ஆகி அவன் வாழ்க்கையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நாளைக்கு நீ எங்கேயும் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபைட்லாம் சண்டையெல்லாம் சரிப்பட்டு வராது சரண். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு சரியா? நீ பாட்டுக்கு ஒரு நிமிஷத்தில் கோபம் வருது அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற, இது நாளைக்கு உன் லைஃபையே பாதிக்கும். அது உனக்கு தெரியுதா புரியுதா என்னன்னு எனக்கு தெரில. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத சரியா? சரி சோனி, என் ஃபோன் நம்பர் கொடுத்தியா இல்லையா? நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன், உனக்கு அந்த ஃபோன் நம்பர் மட்டும்தான் கணக்கு தெரியுதுல்ல? அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் சோனி, உனக்கெல்லாம் புரியாது. அது என்ன கருமமோ, அவங்ககிட்ட கேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கொடுத்து விடு சரியா? சீக்கிரமாக அனுப்பிச்சுடு. சீக்கிரமா கொடுத்து எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லுவியா? அப்படியெல்லாம் இல்லை கலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் அவள்கிட்ட வளரிதாதீங்க. நான் வீட்டில் இருக்கேங்கிற மாதிரி பேசிக்குவேன் அதெல்லாம். ஓகே சரண். இன்னைக்கு காலையில் தான் வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு போனான். என்ன சொன்னான்? என்ன சொல்லுமா, அவங்கள மாதிரி தான். ஏன்டா இப்படி வம்புக்கு போகிற, கம்முன்னு அடிதடியெல்லாம் ஆகக்கூடாது, இப்போ பாரு உனக்கும் காயமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு போனான். சந்தியா இன்னுமே கோவமா இருக்கியா சந்தியா என் மேல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. நான் அவங்கள லவ் பண்ணவே இல்லை சந்தியா. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல.
தெரியல, எனக்கு நிஜமானுமே தெரில. அவள் சீனியர் வந்துட்டு என்கிட்ட நார்மலாக தான் பேசினாங்க. நான் சொன்னேன்னா நீ வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு போனாங்கன்னு. அப்போ கூட லவ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே பேசல, நார்மலாக பேசிட்டு போனாங்க. திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சந்தியா. இங்கே பாரு பூமாரி, எனக்கு உன் மேலே கோவம் இல்லை. தயவுசெய்து பொய் மட்டும் சொல்லாத சரியா? அப்படி ஒன்றும் இல்லாமல் தான் கேன்டீனில் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா? எனக்கு நீ பொய் சொல்கிறது தான் பூமாரி பிடிக்கவே இல்லை. நீ அன்னைக்கே வந்துட்டு எனக்கு சீனியரை பிடிச்சிருக்கு, சீனியருக்கும் என்னத்தான் பிடிச்சிருக்கு, தயவுசெய்து நீ நடுவில் வராதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்போவே ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், சரின்னு விட்டு கொடுத்துருப்பேன். நீ பொய் சொல்கிறது தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இல்லடி, நிஜமானுமே தான் சொல்கிறேன். நான் சீனியர்கிட்ட இன்னைக்கு காலையில் கூட வந்து அவங்க என்ன சொல்கிற அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு நீங்கள் வேண்டாம், எனக்கு உங்களை பிடிக்கல, அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீயும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னா நான் என்ன சந்தியா பண்ணுவேன்? சரி சரி விடு. எனக்கு அவளெல்லாம் நினச்சல கோவம் இல்லை. என்ன ஜஸ்ட் அது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். இனிமேல் நான் என் மனசை மாற்றிக்க வேண்டியதுதான். அவங்க என்னை லவ் பண்ணி ஏமாத்துறாங்க. அவங்க என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை, ஒன்றும் இல்லை. நானாக ஜஸ்ட் ஆசையை வளர்த்திக்கிட்டேன். அதுவும் ஒரு 2 மாதம் காலேஜ் போயிருப்போமா, அவ்வளோதான். இந்த 2 மாதம் பார்த்தது தானே, விடு. நான் மறந்துடுவேன் சீக்கிரமாக. சரி, வீட்டுக்கு போகலாமா? மதியானத்தோடையே காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் வீட்லேயும் சொல்லிடு. நானும் அப்படி தான் சொல்ல போகிறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லி அப்புறம் பிரச்சனையாக இருப்போது. சரி சந்தியா. அட நடு ரோட்டில் கிடக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஒருத்தி என்னடான்னா பப்பரப்பான காலை விரிச்சு போட்டு படுத்துருக்குறான், இன்னும் 2 பேர் என்றான்னா நடு ரோட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. வண்டி வாங்கினங்க இது ஏதாவது வரப்போகுது. அட போங்கக்கா, நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் இருக்கலாம். காலை எப்படின்னு தூக்கி போட்ட மாயத்துக்கு என்ன அவன் தலைமலையே ஓடுறேன். ஏன் சின்ன பொண்ணு, உட்காரத்துக்குன்னு ஒரு முறை இருக்குல்லையேன்னு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. நீ என் வீட்டில் படுத்துருந்தீங்கன்னா கூட சரி, எங்கேயோ படுத்துட்டு போகிறான்னு விட்டுருவேன். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட நான் இப்படி வேணாலும் படுப்பேன்னு சொல்லலை. இப்போ நான் ரோட்டில் படுத்துட்டு யாராவது பார்க்குறவங்க போகிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? ராணி கோய், சின்ன பொண்ணுக்கு அதெல்லாம் என்னக்கா தெரியுது? அவளுக்கு ஊரில் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதெல்லாம் கவலையே இல்லை. அவள் இஷ்டத்துக்கு மட்டும்தான் இருப்பாள், வேண்டாத வேலையை தான் பார்ப்பாள். ஏய் 4 முடி, அதை நீ சொல்கிற பார்த்தியா? அதுதாண்டி என்னால் தாங்க முடியல. என்னது டியா? டீல நான் சொல்லவே இல்லைக்கா, அதைத்தான் தாங்க முடியலன்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் உன்ன மாதிரி நடு ரோட்டில் வந்து பப்பரப்பான காலை வச்சுட்டு படுத்துட்டு இல்லை. நான் ஒன்றும் டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சோறு ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம், தயிர் ஒரு பக்கம் வாங்குற ஆள் கிடையாது. என்னை பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணுமில்ல, அந்த தகுதி உனக்கு இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பாரு. தகுதியா? என்ன தகுதின்னு சொல்கிற? அப்படிலாம் சொல்லாத. தகுதின்னு சொன்ன என்ன, அது என்ன கெட்ட வார்த்தையா? நான் என்ன மீன் பண்ணி சொன்னேன்னா, நீயே 4 வீட்டில் குழம்பு வாங்க எடுத்தா தெரியுற, யார் என்ன நினைப்பாங்கங்கிறதெல்லாம் யோசிக்காம நீ வந்து என்ன சொல்கிற பார்த்தியா? அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ லட்சுமி அக்காவோ உமாவோ வந்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. பிக் பாஸ் பார்க்குறியா இல்லையா? திவாகர் தகுதின்னு சொல்லி தான் எல்லா பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கிறான். அக்கா, அந்த தகுதி வேறக்கா, நான் சொன்ன தகுதி வேறக்கா. நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோன்னு இருக்குதுல்ல. ஆமாக்கா, அதை எங்கே பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தானே பொருள் வரும். ஆமாம் வசந்தி, இதுக்கெல்லாம் கோவப்படுவியா? பாருங்கக்கா, அவள் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு. அவளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அதை முதல்ல நீ செய். சரி 2 பேருமே சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன் இப்படி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? உமாவை பாருங்க, யார் கூடயாவது வம்பு வளர்க்குறாளா? ஒன்றா அமைதியாக வர்றா, பேசுகிறா, போகிறா, அவ்வளோதான். அட உமா பண்ண காரியம் உங்களுக்கு தெரியதில்ல. அப்படியெல்லாம் என்ன பண்ணா? அதுவாக்கா, அவங்க மாமியாரை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா போல. ஆமாக்கா, அது யார் உங்களுக்கு சொன்னா? வேற யார்? என் மாமியார் தான். என் மாமியாருக்கு தான் ஊரில் என்ன நடக்குதுங்கிறது எல்லா விஷயம் தெரியும். ஒவ்வொரு வீட்டில் என்ன பேசுகிறாங்கிறது எல்லாமே அதுக்கு தெரியும். எப்படி தான் தெரிஞ்சு வச்சுக்குதுன்னே தெரியல. ஆமாம், உங்கள் மாமியாருக்கு மற்றவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ ஒரு வார்த்தை விடாமல் எல்லாமே தெரியும். எப்படி தான் தெரிஞ்சுக்குதோ தெரியல. ஏன் வசந்தி அக்கா டெய்லி ஒவ்வொரு வீடாக போயிட்டு வருமா என்ன? ஆமாம் சின்ன பொண்ணு, எல்லா கிழவிகளும் ஒன்றா கொண்டு கும்மாளம் முடிக்குதுல்ல, ஒன்றுக்கு ஒன்று சொல்லிக்குமா இருக்கும். ஆனால் உமாவோட மாமியார் தான் எங்கேயும் வரமாட்டாங்களே. என்னோட மாமியாரும் பெருசாக வெளியெல்லாம் போகாது. அதுக்குத்தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறாள்ல அவள் பிங்கி, அவள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்.
ஆமாம் ஆமாம், அவள் செய்யக்கூடிய ஆள் தான். நல்ல வேலைப்பா, எங்கள் வீட்டில் எந்த மாமியாரும் இல்லை, பக்கத்தில் ஒட்டி கேட்குறதுக்கு ஆளும் இல்லை. ஏக்கா, நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் எங்கள் மாமியாரெல்லாம் 3 பேர்த்தோட மாமியாரை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுகளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுக்கா. வீட்டுக்கு போனால் என்ன சொல்லி எங்கள் புருஷன்கிட்ட மாட்டி உள்ளாங்கிறத யோசனையிலேயே தான் இருப்பாங்க. நான் இங்கே என்னக்கா பண்ணுறது, ஏதாவது வேலை கொடுத்தா செஞ்சு விட்டு மத்தியானம் வந்து இப்படி காத்தாட உட்காந்துட்டு பேசிட்டு போகிற மாதிரி நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போய் நைட் ஆனால் நாங்கள் தான் வேலை செய்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லைக்கா. எந்நேரம் வீட்லேயே இரு, வீட்லேயே இரு, வீட்லேயே இரு, இது மட்டும்தாங்கக்கா சொல்கிறது. மாமியார்னா அப்படித்தான் சின்ன பொண்ணு. நானும் கல்யாணமாக இப்போ வந்த புதுசில் எனக்கும் இப்படித்தான் இருந்தது. இப்போ தான் ஏதோ பரவாயில்ல. எங்கள் மாமியாரெல்லாம் எப்போ செத்து தொலையுமோ. எக்கோ வசந்தி எக்கோ, நானும் அதை தாக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. சில டைம் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு பவர் இருக்கும். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நல்ல வார்த்தைங்களை மட்டும் பேசுங்க சரியா? செத்து போய் எப்போ போவோன்னு கேட்குறதெல்லாம் வந்துட்டு தப்பான சொல், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. படுத்துகிற பாடு அப்படிக்கா, என்ன பாடுபடுத்துறது தெரியுமா? நான் இத்தனையும் சொல்லிவிட்டு நீ உள்ளவை படுக்கிறேன் என் புருஷன்கிட்ட, நான் தான் ஏதோ வில்லி மாதிரியும் அது வந்து தங்கத்தால் செஞ்ச தேவதை மாதிரியும் பேசி வச்சுருக்குது. நான் என்ன மாமியார் மாதிரியே நடந்துக்கிறேன், அம்மா மாதிரி நடந்துக்கிறேன், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லியிருக்கு. அவன் வந்து எங்கிட்ட கற்றுக்குதுன்னு கத்திட்டு போகிறேன். என்னக்கா பண்ணுறது? அது பத்தாதுக்குன்னு ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குது பாருங்க. அந்த குட்டிச்சாத்தான் தான் இருக்கிறதுலையே வில்லி. அது இல்லாமல் இருந்தால் கூட என் மாமியார் அமைதியாக இருக்குமே என்னமோ. ஆமாம்மா, எனக்குமே அந்த பிள்ளையை பிடிக்கல. காவியா தானே அது. காலேஜ் போகும்போதுமே மினிக்கிட்டு தான் போகும், மினிக்கிட்டு தான் வரும், ஒருத்தர்கிட்டையும் பேசாது. திமிரு மட்டும் அப்படியே ஃபுல் திமிரை காட்டுமாக்கு, எங்கே பார்த்தாலுமே சிலிப்பிக்கிட்டு போகும். ஆமாங்க்கா, அது அப்படித்தான் பண்ணும், எங்கிட்டயே அப்படித்தான் பண்ணும். அப்புறம் உங்ககிட்டயெல்லாம் பேசவோது. சரிம்மா, வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்குது, கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட போங்கக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ எத்தனை நாள் பண்ணுறதோ. அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுக்கா. அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லாம் தலைக்கு மேலே ஏறிக்கு வந்துக்குவாங்க. வாழ்க்கையை போகிற பக்கில் போக வேண்டியதான், எல்லாத்தையுமே எதிர்த்து கேட்டுருவோம், அவ்வளோதான். ஆமாங்க்கா. ஆமாம், இந்த கலர் குருவியை காணும். அப்படிலாம் சொல்லாத வசந்தி, அவள் தான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல, அப்புறையே கலர் குருவின்ட்டே இருக்கீங்க. சும்மா ஜாலிக்கு தானக்கா. அந்த அக்காவை தான் நாங்கள் சொல்ல முடியும், வேறு யாராவது நாங்கள் சொல்கிறோமா சொல்லுங்கள்? நம்ம 5 வயதுக்குள்ளே எதாக இருந்தாலும் பேசிக்கிறோம், அது கரெக்டு தான். ஆனால் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல, அதெல்லாம் அந்த அக்காவும் மனசுக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்கக்கா. என்னமோ போங்க, என்னமோ பண்ணுங்க. என்ன சந்தியா இங்கே மாநாடு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க? ஆமாம், எப்போவுமே அவங்க அப்படித்தானே, மத்தியானம் ஆனால் மாநாடு போட்டு பேசுகிறது தான் அவங்களுக்கு வேலை. அப்புறம் சின்ன பொண்ணு அத்தையெல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க, உமா அத்தை, வசந்தி அத்தை எல்லாருமே சும்மா தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மத்தியான நேரம்லாம் போர் அடிக்கும்ல வெயில்ல, அதுதான் பேசுறதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் காணும். உங்கள் அம்மா இன்னும் தோட்டத்துலேருந்து வந்திருக்க மாட்டாங்களா இருக்கும். ஆமாம், இதோ மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ நாளைக்கு சீம்பு வச்சோன்னா கொண்டு வா. சரி சந்தியா. அம்மா வாம்மா, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? காலேஜ் மதியத்தோடு விட்டுட்டாங்கம்மா, அதான் வந்துட்டோம். மதியமே விட்டுட்டாங்களா? ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? இல்லை அத்தா, அது எங்கள் காலேஜில் வந்துட்டு ஏதோ எலெக்ஷன் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் எல்லாம் ரெடி பண்ணணுமா, அதனால் லீவ் கொடுத்துட்டாங்க மதியத்தோட. ஓஹோ அப்படியா? நீங்களாம் நிற்கலையா எலெக்ஷனில்? இல்லை தான், நம்மளாம் நின்னா யார் ஓட்டு போடுவா? எலெக்ஷனில் ரெப்பாக நிற்கிறவங்கலாம் வந்துட்டு காசு கொடுத்து எல்லாம் வாங்கி தருவாங்க, நம்ம நின்னா எல்லாம் ஜெயிப்போமா? அதுவும் சரி தான். சரிம்மா, வீட்டுக்கு போ. வீட்டில் வந்துட்டு சாப்பாடுமே சாம்பாரும் தான் இருக்கும், கொஞ்சம் இருக்கும், போட்டு சாப்பிட்டு இங்கேயே வரேன்னா வா, இல்லைனா பூமாரி வீட்டுக்கு போகிறனால போ. சரிம்மா. பூமாரி, உங்கள் அம்மா தோட்டத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு தெரியல, நீ எதுக்குமே எங்கள் வீட்லேயே சாப்பிட்டுக்கோ சரியா? சரி சித்தி. சரி, இப்போ 2 பேரும் போயிட்டு இங்கேயே வாங்க பேசுகிறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கும்பலாக இருந்தால் தான் பேசிகிட்டே இருக்கலாம். சரித்தா, வரோம். குந்தாணி படிக்கிறவளே படிக்குமேனுமோ, அதை இல்லாமல் அதை சாப்பிட்டு இங்கே வர சொல்லுது பாரு. ஏன் சின்ன பண்ணு, சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், அவங்க தான் காலேஜ் போயிட்டாங்களே, அப்படி என்ன படித்து கிழிச்சிட போகிறாங்க? ஒரு 5 நிமிஷம் இங்கே வந்து பேசுகிற மாதிரி உங்கள் படிப்பு கெட்டு போயிருதா? லட்சுமி அக்கா, உங்கள் பிள்ளையை கூப்பிட்டதில்ல உங்களுக்கு ஏதாவது கோவமாக்கா? அட அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க.